வணக்கம் வந்தாச்சுங்க அஜய் பொர்க்கோ வந்தாச்சு எந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்காங்க அப்படின்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். ஆசைக்கும் தேவைக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான். பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. எனக்கு ஏதாவதுன்னா நான் தான் கேட்பேன். இந்த படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துருவோம். படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி குமார். நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர். படத்தோட மியூசிக் ஹரி, படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக். ஓகே, படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பிரியங்கா ரூத் புது ஆக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி, பகவதி பெருமாள். இந்த பக்கம் வந்து ஆடுகளம் நரேன். இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். கேங் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய கேங்காக வந்து ஃபைட்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். ஒரே கேங்கு தான், அது டபுள் கேங்காக எப்படி மாறுது, அந்த ஃபைட் எப்படி ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, இதுதாங்க படம். சுருக்கமாக சொன்னால் ஒன் லைனில் என்னம்மா 2.5 மணி நேரம் படத்தை இப்படி சொல்லிவிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக வேணால் ஸ்டோரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம படத்தில் கேங்கு ஃபைட்டு சண்டை இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹீரோயினை சாவடிச்சிடுவாங்க. ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுத்து போய் அவங்கள சாவடித்து கடைசியாக ஹீரோயின் கூட போய் சேர்ந்துறாரா இல்லை செகண்ட் ஹீரோயின் வராங்களா, இதுதான் ஆக்சுவல் கதையாக இருக்கும். இந்த கதையில் அப்படியே மாற்றவங்க. ஹீரோக்காக ஹீரோயின் போராடுறாங்க. ஹீரோ என்ன ஆனார், அதுக்காக ஏன் ஹீரோயின் போராடுறாங்க, இதுதான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக லவ்வாக ஒரு மாதிரி அப்படி போயிட்டே இருக்குது படம். பார்க்க முடிகிற மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃபோட முடிவில் இன்டர்வல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க செம்ம சீன். அதுவும் வந்து நம்ம ஹீரோயின் பிரியங்கா செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பேண்ட் சோக்காலாம் போட்டுன்னு கெத்தா பின்னாடி கேங்காக ஒருத்தவங்க நடுவில் வந்து இவங்க நிற்கிறாங்க பாருங்கள், செம்ம சீனு. அப்படியே தேட்டர்லாம் வந்து கிளாப்ஸ் அப்படியே பறக்குது அப்படி சொல்லலாம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்னும் விறுவிறுப்பாக எடுத்துருக்கலாம். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி யோசிச்சே இருக்கும்போது அங்கங்கே ஹீரோயினோட கொஞ்சம் இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. மியூசிக் இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் மியூசிக்லாம் வந்து அதுக்கான பேக்ரவுண்டுக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு. ஓகே, படத்தில் வந்து கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹீரோயின் தான் கதை, இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பிரியங்கா தாங்க. ஹீரோயினோட ஆக்டிங் அமேசிங். அதுக்கப்புறம் செகண்ட் பாசிட்டிவ் டேனியல் பாலாஜி ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அடுத்து தேர்ட் பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, அதுதான் பகவதி பெருமாள். பகவதி பெருமாளோட ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடுகளம் நரேன் எப்பவுமே வந்து போலீஸாக வருவார், அதே மாதிரி இந்த படத்துலையும் போலீஸாக வர்றாரு. கடைசியாக என்ன பண்ணார் அப்படின்றது தான் கதை. இதெல்லாம் பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ கேங்க் வார் அப்படின்னு சொல்லும் போது மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் நடுவில் ஒரு சில சீன்ஸ்லாம் வருது. இது தேவையா? அதாவது இங்கிலீஷ் படம் எதுக்கு பார்ப்பாங்கன்னா ஒரு சிலர் அது அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இதில் வந்துட்டுருக்கு. அது தேவையா? அந்த கதைக்கு தேவை தான், பட் இவ்வளோ அப்பட்டமாக தேவையா அப்படி மட்டும் தான் தோணுச்சு. இதுதான் படத்தோட 2வது நெகட்டிவ். அதுக்கப்புறம் படத்தோட 3வது நெகட்டிவ், 2.5 மணி நேரம் படம் இருந்தாலும் பார்க்க வச்சாங்க. ஓகே, கொஞ்சம் ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவாக இருந்தது. கடைசியாக வந்து ஹீரோயினுக்கு இந்த முடிவு வேணுமா, கதை பிரகாரம் வேணும் தான் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் படத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் படத்தில் கடைசியாக வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படிலாம் வாழணும்னு நினச்சிருப்போம், பட் நம்ம கூட இருக்கிறவங்களால ஒரு சின்ன விஷயங்களால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது, ஒரு சின்ன ஆசைகளால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது, ஒரு சின்ன தடுமாற்றத்தால் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது தான் இந்த கதை. கடைசியாக இந்த லைனையும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் ஒரு முறை வாட்ச் பண்ணலாம். பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் போய் வாட்ச் பண்ணலாம் சொன்னேன் அப்படின்னு திட்டுறவங்களா இருந்தாலும் திட்டலாம் கமெண்ட் பாக்ஸில். அப்படியே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வாய்ஸ் அண்ட் தமிழ் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். அடுத்த படம் ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதை டாடா சொல்கிறது உங்கள் அஜய் பொர்க்கோ.